வணக்கம் நண்பர்களே, இது VDL Vlogs கதை கேட்கலாம் வாங்க. வெங்கடேசன் எழுதிய வீரயுக நாயகன் வேள்பாரியின் கதையை கேட்க வந்த உங்க எல்லாருக்கும் VDL Vlogs VDLின் அன்பு வணக்கங்கள். உங்க எல்லாரையும் பாரியின் பரம்பு மலைக்கு கூட்டிட்டு போறதுல எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி. இதுவரை நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் ரொம்ப நன்றி. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க கதை கேட்கலாம். முல்லைக்கு தேர் கொடுத்த வீரயுக நாயகன் வேள்பாரி. பாறைகளின் இடுக்குல செருகி கிடந்த எண்ணெய் எப்படி வெளியெடுத்தீங்க அப்படின்னு கேட்குறான் சூழிவேல். இந்த பாறையை நகர்த்தி எடுத்தோம் அப்படின்றாரு அந்த பெரியவர். ஒரு நிமிஷம் திரும்பி அந்த பாறையை பார்க்குறான். 2 ஆள் உயரம் கொண்ட 2 பாறைகள் ஒன்னோட ஒன்று உரசிக்கிட்டு நின்றுட்டு இருக்கு. இவ்வளவு பெரும் பாறையை நகர்த்தினீங்களா? எப்படி முடிஞ்சது? யார் நீங்க அப்படின்னு கேட்குறான் சூழிவேல். வந்தவங்க சொல்றாங்க, நாங்கள் திரையர்கள். அது வரைக்கும் போன எபிசோட்ல பார்த்தோம். அதுக்கு மேல என்ன நடந்துச்சுன்னு இந்த எபிசோட்ல பார்க்கலாம். சூழிவேலோட முறிஞ்ச கால்லையும் திருகிய கைகள்லையும் கட்டு போடப்பட்டு அவனை ஊர் மந்தையில படுக்க வச்சிருந்தாங்க. 2 மாதங்கள் ஆயிடுச்சு. இதுவே பரம்பின் வைத்தியனா இருந்திருந்தா பாதி நாட்கள் கூட ஆயிருக்காது. திரையர்கள் உடல் வலிமையில இணையற்றவர்கள் தான். ஆனா மருத்துவத்துல பரம்பு மக்களுக்கு ஈடு சொல்லவே முடியாது அப்படின்னு சூழிவேலுக்கு தோணுது. கட்டுகள் கழட்டப்படும் நாளுக்காக காத்துட்டு இருக்கிறான். தூதுவையின் குரல் அவனுக்கு மிகவும் தேவைப்படுது. அவ பக்கத்துல வரும்போதெல்லாம் தேக்கம்தான் நினைவுக்கு வராரு. காட்டுல மனிதன் எந்த சவாலையும் எதிர்கொண்டு வாழும் பயிற்சி அளிக்கிறது தேக்கம்தான். எந்த சூழலையும் வெல்லும் வித்தையை அவர் தான் கத்து கொடுத்தாரு. ஆனா தன்னை சுற்றி எதுவும் நிகழாம மனம் ஏன் ஒடிந்து விழுது? சிதைந்த மனம் கன நேரத்துல எப்படி துளிர்த்தெழுது? இதை பற்றி தேக்கன் எதையுமே சொல்லலையே. இயற்கையின் ஆதி ரகசியத்தை செடி கொடிகள்ல இருந்துதான் கத்துக்கணுமா? வழுக்கு பாறையாக பார்வை மாறினா பற்றி ஏற விழுதியது. நினைவு ஏன் கட்டுப்பட மறுக்குது? செடி கொடிகளுக்கும் விலங்குகளுக்கும் இப்படித்தான் நிகழுமா, அல்லது மனிதனுக்கு மட்டுமானதா? வினாக்களாகவே இருக்குது. திரையர்களின் உடல்வாகு கண்களுக்கு எப்பவுமே மிரட்சியை தான் தருது. அவங்களோட பல செயல்கள் சூழிவேலால புரிஞ்சுக்கவே முடியல. அவனுக்குள்ள என்ன நடக்குது அப்படின்றதே அவனால புரிஞ்சுக்க முடியல. அவன் எப்படி திரையர்களை புரிஞ்சுக்குவான்? அது மட்டும் இல்லாம இடையிடையே ஊர் நினைப்பு வேற வந்து போயிட்டு இருக்கு. நடு காட்டுக்குள் தான் இப்பவும் இருக்கோம். ஆனாலும் நம் காடு அப்படின்னு தோணல. தேக்கனும் மற்றவர்களும் பயிற்சி முடிச்சு எப்போ ஊர் திரும்புவாங்க? நாம அதுக்கு முன்னால திரும்பிடுவோமா? அப்படி பலவாறு நினைச்சுக்கிட்டு இருக்கிறான். அந்த நேரத்துல ஒரு பெரிய சத்தத்தோட ஒரு இளைஞனை தோளில் வச்சு தூக்கிட்டு வராங்க. மேலெல்லாம் ரத்தம் சிந்திட்டு இருக்கு. அவன் கைகள்ல ஏதோ ஒரு இலைய வச்சிட்டு இருக்கிறான். மந்தையில பெரியவங்க உட்கார்ந்துருந்தாங்க. ஊரே கூடியிருக்கு. உள்ள என்ன நடக்குது அப்படின்னு சூழிவேலுக்கு தெரியல. ஆனா எல்லார் முகங்கள்லயும் பெரும் மகிழ்ச்சி இருக்கு. நல்ல செயல் நடைபெறுது போல இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டான். மறுநாள் காலையில தூதுவை அவனை பார்க்க வந்த போதுதான் சொன்னா, அவன் காட்டெருமையை வீழ்த்தி வெற்றி இலைய பறிச்சுட்டு வந்தான். அதனால ஊரே அவனை கொண்டாடுது. எத்தனை பேர் சேர்ந்து வீழ்த்தினாங்க அப்படின்னு கேக்குறான். ஒரே ஆள் தான் வீழ்த்தினான் அப்படின்னு சொல்றா. ஒரே ஆள் ஒரு காட்டெருமை எப்படி வீழ்த்த முடியும்? நீ சொல்றது நம்பும்படியா இல்லையே அப்படின்னு சொல்றான். எந்த ஆயுதம் வேணாலும் வச்சுக்கலாம். ஆனா தனி ஒருவனா காட்டெருமைய வீழ்த்தி மலை முகட்டுல இருக்கிற வெற்றி இலைய பறிச்சுட்டு மந்தைக்கு வந்து சேர்ற வீரனைத்தான் திரையர் குலப்பெண் ஏத்துக்குவா. இல்லைன்னா எந்த பெண்ணும் அவனை ஏத்துக்க மாட்டா அப்படின்னு சொல்றா. சூழிவேலால நம்பவே முடியல. தனி ஒருவனா எப்படி காட்டெருமையை வீழ்த்த முடியும்? நீ பொய் சொல்ற அப்படின்றான். இதே மந்தையில் தான் நான் வந்து சொன்னேன், ஒருத்தன் பச்சை செடியை எரிய வைக்கிறான், பறவைய மயக்க வைக்கிறான் அப்படின்னு. நம்பும்படியாவா இருக்கு அப்படின்னு கேட்டாங்க. அதுதானே உண்மை. அது போல்தான் இதுவும். அப்போது அவங்க நம்ப மறுத்தாங்க, இப்போ நீ நம்ப மறுக்கிற அப்படின்றா. சூழிவேலால இந்த உண்மையை ஏத்துக்கவே முடியல. எவ்வளவு வலிமை வாய்ந்தவனா இருந்தாலும் தனி ஒருவனா எப்படி காட்டெருமையா அடக்க முடியும் அப்படின்னு தன்னை தானே திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்கிறான். ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் அவன் மண் வட்டியில கறி சோறு கொண்டு வந்து கொடுக்குறா. மலை அரிசி சோத்துக்கு நடுவுல பெரிய பெரிய கறித்துண்டங்கள் இருக்கு. மிகவும் சுவைச்சு சாப்பிட்றான். சோத்துக்குள்ள கிடக்கிறது அவன் வெற்றி கொண்ட காட்டெருமையின் கறி அப்படின்னு சொல்றான். அவள் சொன்ன உண்மை சூழிவேலோட வயிறு வர வந்து சேருது. ஆனாலும் அவனால நம்ப முடியல. காட்டெருமை எதிரில் வந்தா விலகி போகவும்
அதுகிட்ட இருந்து தப்பிக்கவும் தானே நமக்கு தெரியும். அதை எப்படி வீழ்த்த முடியும் அப்படின்னு காட்டெருமையோட கறியை சாப்பிட்டுக்கிட்டே யோசிக்கிறான். சாப்பிட்டு முடிச்சதும் அவ கொண்டு வந்த வெற்றி இலைய கொடுக்குறா. காட்டெருமை கறி சாப்பிட்டா அது போலவே நாமும் இலை தழைகளை சாப்பிடணுமா அப்படின்னு கேட்குறான். காட்டெருமையின் கறி மிகவும் வலிமை வாய்ந்தது, அது செரிக்கணும்னா வெற்றி இலைய உண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே நீட்டுறா. வெற்றி இலை வாங்கி மெல்ல தொடங்குறான். அதன் கார சுவை மிகவும் பிடிச்சு போயிடுச்சு. அவன் மெல்றத நிறுத்தவே இல்லை. கேட்டு வாங்கி வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறான். அவனுக்கு கொடுக்கறதுல அவளுக்கு ஒரு மகிழ்ச்சி. கொஞ்சம் கொஞ்சமா சிவக்க தொடங்குற அவனோட உள்ளுதடுகளை பார்க்கறதுல ஆர்வமா இருக்கிறா. அவன் மேல மேல கேட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறான். காட்டெருமையோட அதிகமா சாப்பிட்டுட்ட போதும் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே போயிட்டா. உடல் நல்லா தேறிடுச்சு. எழுந்து நடக்கவும் ஓடவும் தாவி குதிக்கவும் உடலை தயார் செய்யறான். ஆனா அவனோட உள்ளம் தான் அதுக்கு எதிராக செயல்படுது. தில்லை மரத்தின் புகை இல்லாமலே காதல் கண்ணை கட்டுது. ஒரு மாலை வேலையில தான் வந்து சேர்ந்த அந்த பாறையை பார்த்தபடி ஆற்றோரமா உட்கார்ந்துருக்கிறான். தூதுவையும் அந்த இடத்துக்கு வந்து சேர்றா. 2 பேரும் பேசிக்காமே ரொம்ப நேரம் உட்கார்ந்துருந்தாங்க. அமைதி பெரும் பாறையா திரண்டு நிக்குது. இப்போ 2 பேரும் அதனோட இடுக்குல சிக்கி இருக்கிறாங்க. பாறையை நகர்த்தி வெளியேற 2 பேருக்குமே விருப்பம் இல்லை. எண்ணங்கள் எங்கெங்கோ போகுது. அதுவும் சுகமாத்தான் இருந்தது. பேசாமையே அவ எழுந்த போதுதான் அவன் கவனிக்கிறான். அவளோட வலது தோள்பட்டையின் மேல் புறத்துல உள்ளங்கை அளவுக்கு கரும் பச்சை நிற மச்சம் ஒண்ணு இருக்கு. அதன் ஒரு பகுதியை அவளோட மேலாடை மறைச்சிட்டு இருக்கு. அதையே பார்த்துட்டு என்ன இது அப்படின்னு கேக்குறான். அதுவா, வெற்றி இலை மச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கள் குலத்துல நிறைய பேருக்கு இது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டே அவ புறப்படுறா. மனசுக்குள்ள நிகழ்ந்துகிட்டு இருக்கும் உரையாடல பேச்சு கொடுத்து கலைக்க அவன் விரும்பல. நாட்கள் போது. அடுத்த இளைஞன் காட்டெருமைய வேட்டையாடுறத பார்க்கணும் அப்படின்னு அவன் காத்துட்டு இருந்தான். அந்த நாளும் வருது. ஊராரோட சேர்ந்து அவனும் காட்டோட உச்சி பகுதிக்கு போறான். எல்லாருமே முகட்டின் மேல இருந்த பாறையில ஏறி உட்கார்றாங்க. 2 மலைகள் சரிஞ்சு இணையும் பகுதி. நடுவுல நீர் சிறுத்து ஓடிட்டு இருக்கு. அதுல தண்ணி குடிக்க காட்டெருமை வரும் அப்படின்னு ஓடைக்கரையில அந்த இளைஞன் காத்துட்டு இருக்கிறான். ரொம்ப நேரத்துக்கு பின்னால காட்டெருமை ஒண்ணு ஓடை நோக்கி வந்துட்டு இருக்கு. ஊராரோட சேர்ந்து சூழிவேலும் அதை பார்த்துட்டு இருக்கிறான். உண்மையிலேயே தனித்தொருவ காட்டெருமையின் அருகில போயிட்டு இருக்கிறான் அப்படின்றத அவன் கண்கள் நம்பவே இல்லை. அப்படி போறவனோட இடுப்புல 2 பெரிய ஆயுதம் இருக்கு. அவன் காட்டெருமை நீர் குடிக்க விடாம குறுக்கே போய் மறிக்க முயற்சி செய்யறான். பார்த்துட்டு இருந்த சூழிவேலுக்கு மெய் சிலுக்குது. அந்த காட்டெருமையின் உயரம் மலை முகட்டிலிருந்து பார்க்கும்போது பயமா இருந்துச்சு. திருகி இருக்கிற அதோட கொம்புகள் யானையை குத்தி சாய்க்கக்கூடியது. அதன் முன்னேற்றி பாறையை நொறுக்கக்கூடியது. அதை ஒருவன் தனியனா சந்திக்க போறான். சூழிவேலால நிற்கவே முடியல. அதன் பாதையில குறுக்கிட்ட அந்த இளைஞன் ஏதோ ஒன்று செஞ்சு சீன்றான். அது அவனை விரட்ட தொடங்குது. நீரோடையை தாண்டி மலையின் எதிர்ப்புறம் ஓட தொடங்குறான். காட்டெருமையும் ரொம்ப வேகமா ஓடி வருது. அவன் மலை புதருக்குள்ள படு வேகமா மேலேறான். காட்டெருமையின் ஓட்டத்தை விட அவனோட ஓட்டம் வேகம் கூடுதலா இருக்கு. பாக்குற காட்சிய சூழிவேலால நம்ப முடியல. ஒருத்தன் காட்டெருமையை விட வேகமா ஓடுறான். அதுவும் மலை சரிவுல மேல் நோக்கி ஓடுறான். பாதையே இல்லாம புதர்களுக்குள்ள பிச்சுக்கிட்டு ஓடுறான். இது எப்படி முடியுது? நம்பவே முடியல. பல முறை பார்த்து பழக்கப்பட்ட ஒன்ன திரையர்கள் இயல்பா பார்த்துட்டு இருக்கிறாங்க. சூழிவேலால ஒரு கணம் கூட தாங்க முடியல. திரையர்களின் உடல் வலிமையும் வேகத்தையும் வந்த நாள் முதல் பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறான். ஆனா மலையில் விலங்கை போல செடி கொடிகளுக்கு இடையில தெரிஞ்சு எப்படி ஓட முடியுது? அவன் பக்கத்துல இருந்த திரையர்களின் உடல் அமைப்பை உன்னிப்பா கவனிக்கிறான். அவங்களோட காலடி விரிஞ்சு இருக்கு. சூழிவேலோட காலடியை விட 2 மடங்கு அகலமா இருக்கு. வேகமா மேலேறிட்டே இருந்தவன் ஒரு இடத்துல வளைஞ்சி கீழ் நோக்கி திரும்பி சரசரன ஓடை நோக்கி இறங்குறான். காட்டெருமையின் ஆத்திரம் இன்னும் அதிகமாகுது. அப்படி இறங்க தொடங்கினதும் அதோட வேகம் கூடுது. 2வது முறை குதிச்சு பெரும் புதரை தாண்டி அவனோட முதுகுக்கு நேரா அதோட தலை இறங்கிட்டு இருக்கு. அந்த கணத்துல அதை விட அதிகமான தொலைவை அவங்க தாவி கடந்தான் அப்படின்றத சூழிவேலின் கண்கள் உணரவே இல்லை. மிக வேகமா முன்னால வந்து ஓடையை தாண்டி எதிர்ப்புற மலையின் மீது ஏறுறான். அதோட மூச்சுல அனல் காற்று சீருது. கொம்புகள் அடிபட்டு மரங்கள்லாம் முறியுது. அவன் மின்னல் வேகத்துல ஓடிட்டு இருக்கிறான். நம்ப முடியாத காட்சிகளை வாழ்க்கை சூழிவேலுக்கு காட்டிட்டு இருக்கு.
திரையர்கள் உற்சாக ஒலி எழுப்பிட்டு இருக்காங்க. அங்கு நிகழ்ந்துட்டு இருக்கிற வீர விளையாட்டு சூழிவேலின் அறிவுக்கு புலப்படல. ஓடுறவன் மேலும் கீழுமா 3 முறை ஓடையை கடந்து ஓடுறான். காட்டெருமையும் வெறி கொண்டு ஓடுது. அவனை தாக்க போகும் கணமும் தப்பிக்கும் கணமும் மிக மிக கிட்ட இருக்கு. ஓடையை நோக்கி வேகமா இறங்கிட்டு இருக்கும் போது ஏதோ ஒரு மரத்தின் கிளைய பிடிச்சு போக்கு காட்டி ஒரு சுத்துறான். அது அப்படியே குதிச்சு கீழே இறங்கிட்டு இருக்கு. அவன் அதன் பின்புறம் இறங்கிட்டு இருக்கிறான். புதர் அசைவுல என்ன நிகழ்ந்தது அப்படின்னு துல்லியமா தெரியல. எவ்வளவு நேரம் உட்கார்ந்து பார்த்துட்டு இருந்த திரையர்கள் எழுந்து நின்று பேரொலி எழுப்புறாங்க. அவன் மீண்டும் முந்திக்கிட்டு ஓடையை கடந்து மேலே ஏற தொடங்குறான். வந்த வேகத்துல அது ஓடையை கடந்து மேலே ஏற முடியாம தவிக்குது. அதன் ஓட்டம் குறைய தொடங்குது. திரையர்களின் வெற்றி கூச்சல் மேலும் பெருகுது. ஒரு கட்டத்துல காட்டெருமையின் ஓட்டம் நின்னே போச்சு. இப்போ அவனும் ஓட்டத்தை நிறுத்திட்டு இடுப்புல இருந்த 2 ஆயுதங்களும் கைகள்ல ஏந்த தொடங்குறான். ஒரே இடத்துல நின்னுட்டு அது அவனை நெருங்க விடாம குத்த முயற்சி பண்ணுது. அவன் விலகி விலகி சரியான வேலைக்காக காத்துட்டு இருக்கிறான். திரையர்களின் கூட்டம் பேரொலியோட ஓடையை நோக்கி இறங்க தொடங்குது. என்ன நடக்குது அப்படின்னு சூழிவேலுக்கு புரியல. அவனும் சேர்ந்து இறங்குறான். அவங்க அந்த இடத்தை அடையிறப்போ அவன் காட்டெருமையை முழுமையா வீழ்த்தி இருந்தான். வந்த வேகத்துல அந்த கூட்டம் அவனை தோளில தூக்குது. மேலெல்லாம் மரக்குச்சிகளும் கொடிகளும் விளாரா சீவி இருக்கு. அவன் கதிரவனை பார்த்து நரம்பு முறிக்க சிலுக்கிறான். வெற்றி இலைய பறிக்க அவன் தன் தோழர்களோட போனப்போ மற்றவர்கள் காட்டெருமையை வெட்டி எடுக்கும் பணியில ஈடுபடுறாங்க. காட்டெருமையை அடக்கியவன் மாலைக்குள் மந்தையில் வெற்றி இலைய வச்சு மணம் முடிக்கணும். அதனால அடுத்த கட்ட வேலைகள் வேகமா நடக்க தொடங்குது. பொழுது சாயறதுக்குள்ள ஊர் மந்தைக்கு வந்து அவன் வெற்றி இலைய வைக்கிறான். பெரியவர்கள் என்னன்னு கேக்குறாங்க. அவனுக்குரியவளை சொல்றான். அவளும் வெற்றி இலையோட மேலேறி வரா. ஊர் வட்டியில 2 பேரும் வெற்றி இலையை மாத்தி எடுத்துக்கிறாங்க. சாப்பாடு தயாராகுது. கொண்டாட்டம் தொடங்கி இரவு முழுவதும் நீடிக்குது. வழக்கம் போல மந்தையில் இருந்த அவனுக்கு கரிசோறும் வெற்றி இலையும் கொண்டு வந்து கொடுக்குறா தூதுவை. அவன் எதுவுமே சொல்லாம வாங்கி சாப்பிட்றான். நான் சொன்னதை நேர்ல பார்த்த பின்னாலதான் ஊர் நம்புச்சு. நீயும் அப்படித்தானே அப்படின்னு கேக்குறா. அவன் பதிலே சொல்லாம இருக்கிறான். வாழ்க்கையில முதல் முறையா தன்னால ஒண்ணுமே செய்ய முடியாது அப்படின்றத ஏத்துக்கவும் முடியாம மறுக்கவும் முடியாம அவன் தடுமாறிட்டு இருக்கிறான். அந்த தடுமாற்றத்தை அவள் உணர்றா. ஆனாலும் அவளோட நம்பிக்கை வெற்றி இலையை கொடுக்கும் போது கையை தொட்டு கொடுத்துட்டு இருந்து போறா. நாட்கள் போகுது. அந்த மலை சரிவுக்கு பல நாட்கள் போய் வந்துட்டு இருக்கிறான். எப்போதாவது காட்டெருமைகள் வந்து நீர் குடிக்கிறத தொலைவுல இருந்து பார்ப்பான். அதோட உருவ அமைப்பும் வலிமையும் முன்னெற்றியில திரண்டிருக்கும் எலும்பின் திரட்சியும் பார்க்கவே பயமா இருந்துச்சு. ஒரு முறை அதை சீண்டி பார்க்க கிட்ட போய் முடிவெடுக்க அடுத்த கணமே அது விரட்ட தொடங்குது. படு வேகமா மலை மேல ஏறுறான். அதன் வேகம் என்ன அப்படின்றது அப்போதான் அவனுக்கு புரியுது. மேல் நோக்கி ஏறும்போது அதன் வேகம் அதிகமாயிட்டே இருக்கு. ஏதேதோ வித்தை காட்டி கடைசியில உயிர் பிழைச்சு ஊர் வந்து சேர்றான் சூழிவேல். உடம்பெல்லாம் செடிகளும் கொடிகளும் குச்சிகளும் கிழிச்சு எடுத்திருக்கு. வரும்போதே பச்சிலைகளை பறிச்சுட்டு வந்தான். அரைச்சி பூசிக்கிட்டு படுக்கிறான். மனம் முழுதும் காட்டெருமையின் பாய்ச்சலும் தூதுவையின் மீதான காதலும் சரி சமமா இருக்கு. கிழவி ஒருத்தி அவன்கிட்ட வந்து உட்கார்றா. காட்டெருமையை வீழ்த்த போறவங்க வெற்றி இலையோட வருவாங்க. நீ என்ன பச்சிலையோட வந்திருக்க? வாழ்க்கையில முதலா அவமானப்படுறான். பால் குரண்டியை எரிக்கவும் பறவைய மயக்கவும் வித்த தெரிஞ்சா போதும். ஆனா இதுக்கெல்லாம் வீரம் வேணும் அப்படின்னு சொல்றா. தொடர்ந்து மனம் சீண்டப்படுது. அந்த இடத்தை கடந்து போன தூதுவை கிழவி இவனோட இருந்ததை பார்த்து சிரிச்சிட்டு போறா. இவனோட கோபம் மேலும் கூடுது. கிழவியும் விடுறதா இல்ல. காட்டுக்கோழி கூட பிடிக்க முடியாதவன் காட்டெருமை எப்படி பிடிப்பான் அப்படின்னு அவளாவே கேள்வி கேட்டுட்டு எழுந்து போயிட்டா. இவனால தாங்கிக்க முடியல. மறுநாள் அந்த மலைச்சரிவை நோக்கி மீண்டும் போறான். காட்டுக்கோழிகளின் கூவல் சத்தத்தை கடந்து அவனுக்கு கிழவி சொன்னது நினைவுக்கு வருது. ஏனோ காட்டுக்கோழியை பிடிச்சு பார்ப்போமே அப்படின்னு தோணுது. காட்டுக்கோழிகள் மரக்கொப்புகள் மேல ஏறி தாவி போயிட்டு இருக்கு. அது மறுபடியும் பறக்குற வேலைக்காக காத்துட்டு இருக்கிறான் சூழிவேல். படத்து மேலிருந்த காட்டுக்கோழி அவன் வீசிய கல்லால சுருண்டு விழுது. அதை போய் பார்த்துட்டு எடுக்காம போயிடுறான். கிழவி நம்மளை இப்படி அவமானப்படுத்திட்டாளே அப்படின்னு தோணுது. அன்னைக்கு சாயந்தரம் மந்தைக்கு திரும்பும் போது கிழவி அவன் பக்கத்துல வரா. கோழி எங்கே அப்படின்னு கேக்குறா. நான் கோழியை அடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றது வீரனுக்கு அழகில்ல. அதே நேரத்துல
கோழியை கூட பிடிக்க முடியாதவன் அப்படின்னு இவன் நம்மள நினைச்சிட்டாலே அதை மாத்தணும், என்ன செய்யறது அப்படின்னு யோசிக்கிறான். எரிஞ்ச இடத்துல கிடக்குது, வேணும்னா போய் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றான். எடுக்க வேண்டியது நீதான், ஏன் எடுக்காம வந்த அப்படின்னு கேக்குறா. அவளோட கேள்வியின் நோக்கம் அவனுக்கு புரியல. அந்த கோழிகளோட கால்களை பாத்தியா அப்படின்னு கேக்குறா. காட்டுக்கோழியின் காலின் பின்புறம் சிறு விரல் ஒண்ணு இருக்கும். அதை போலவே காட்டெருமையின் பின்னங்கால் குழம்பின் பின்புறம் சிறு தசை ஒண்ணு வளர்ந்துருக்கும். சரியா அந்த தசையை அடிச்சுட்டா அதோட பின்னங்கால் நரம்புக இழுத்துக்கும். அதனால காலை நகர்த்த முடியாது, இருந்த இடத்திலிருந்து தான் போராடும். அதுக்கு பின்னால அதை ஆயுதம் கொண்டு வீழ்த்திடலாம் அப்படின்னு குறிப்பு சொல்றா கிழவி. சூழிவேல் அன்று பார்த்த காட்சியை நினைக்கிறான். 3 முறை மலைச்சரின் மேலும் கீழுமா ஓடினா. 3ஆம் முறை இறங்கும் போது சட்டென ஒரு இடத்துல விழுத பிடிச்சு சுழன்று காட்டெருமையின் பின்புறம் தாக்கியது இதைத்தானா அப்படின்னு தோணுது. அவனின் கோபத்தை கிழவி தூண்டிய போது தூதுவை சிரிச்சுக்கிட்டே போனதற்கான காரணம் இப்போதான் அவனுக்கு புரியுது. மறுநாள் பொழுது மறைவதற்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலேயே சூழிவேல் மந்தையை நோக்கி தட்டு தடமாறி நடந்து வரான். அவன் மேல் பழையபடி கீறல் காயங்கள் இருக்கு. ரத்தம் கொஞ்சம் அங்கங்க வலிஞ்சிட்டு இருக்குது. மறுபடியும் ஆத்துல விழுந்து பாறையில அடிபட்டு வரானா அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. ஆனா அவன் கைகள்ல வெற்றி இலை இருக்கு. இதை ஏன் பறிச்சுட்டு வரான் அப்படின்றது புரியல. வந்தவன் மந்தையில ஏறி உட்கார்றான். ஊர் வட்டியில வெற்றி இலையை வைக்கிறான். எல்லாரும் கூடி இருக்கிறாங்க. யாருக்குமே ஒன்னும் புரியல. வெற்றி இலையை பறிக்க போய் ஏன் இவ்வளவு காயங்களோட வந்திருக்கிறான் அப்படின்னு ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் கேட்டுக்கிட்டாங்க. 3 இளைஞர்கள் மந்தை நோக்கி வந்து சொன்னாங்க, அவன் காட்டெருமையை வீழ்த்தி வெற்றி இலையை பறிச்சுட்டு வந்திருக்கான். ஊர் அதை நம்பல. நீங்க சொல்றது உண்மையா அப்படின்னு மறுபடி கேக்குறாங்க. அந்த இளைஞர்கள் சொன்னாங்க, நாம பல முறை மேலும் கீழும் ஓட விட்டுதான் காட்டெருமையின் பின்னரம்பு அடிப்போம். ஆனா இவனும் முதன் முறையே அடிச்சிட்டான். ஊரார்லாம் அதிர்ந்து போறாங்க. சூழிவேல் ஊர் வட்டியில வெற்றி இலையை வச்சுட்டு பேசாம இருக்கிறான். ஊராருக்கு என்ன சொல்றதுன்னே புரியல. சூழிவேல் எதுவும் பேசல. இவன் என்ன கேட்க வரான் அப்படின்றது ஊராருக்கு புரியல. ஊர்ல வயது முதிர்ந்த கிழவன் கூட்டத்தை விலக சொல்லி உள்ள வரான். அவன் ஊர் வட்டியில வச்சிருந்த வெற்றி இலையை ஒன்னை எடுத்து திருப்பி பார்க்கறான். அவரோட கண்கள் வியப்போட இருக்கு. அடுத்த வெற்றியில எடுத்து பின்புறம் திருப்பி பார்க்கறான். ஊரார்கள் அவரையே பார்த்துட்டு இருக்கிறாங்க. அவரோ அவர் வைத்த அனைத்து வெற்றிலையும் எடுத்து திருப்பி பார்த்துட்டு பெருமூச்சு விடுறாரு. இவன் முன் வைத்துள்ளது அனைத்தும் ஆண் வெற்றிலை அப்படின்றாரு. திரையர்கள் திகைச்சு போறாங்க. மிக சிலருக்கு மட்டும்தான் வெற்றிலையில் உள்ள வேறுபாடுகள் தெரியும். வெற்றிலையின் பின்புறம் இருக்கும் நரம்புகள் 3ம் ஏற்றம் இறக்கம் இல்லாம ஒன்று போல் இருந்தா அது ஆண் வெற்றிலை. மேலே இருப்பது இறங்கியும் மற்ற நரம்புகள் விலகியும் இருந்தா அது பெண் வெற்றிலை. சூழிவேல் ஊர்வட்டியில ஆண் வெற்றிலைகளை கொண்டு வந்து வச்சுட்டான். இப்போ எதிர் வெற்றி இலையாக பெண் வெற்றிலையை ஊர் வச்சே ஆகணும். என்ன செய்யறது அப்படின்னு யோசிக்கிறாங்க. இப்ப புறப்பட்டு வெற்றி இலை கொடி இருக்கிற மேல் காட்டுக்கு போறதுக்குள்ள இருட்டிரும். அதுக்கு பின்னால பெண் வெற்றி இலையை தேடி பறிச்சுட்டு வர்றதெல்லாம் முடியாத காரியம். ஆனா பொழுது மறையறதுக்குள்ள எதிர் வெற்றி இலையை வச்சே ஆகணும் அப்படின்றது ஊரின் மரபு. என்ன செய்யலாம் அப்படின்னு தெரியாம எல்லாரும் திகைச்சிட்டு இருக்கிறாங்க. தூதுவை மந்தை நோக்கி வரா. இவ எதுக்காக உள்ள வரா அப்படின்றது யாருக்குமே புரியல. எல்லாரையும் விலக சொல்லிட்டு நடு மந்தைக்கு வந்த அவ ஊர் வட்டியில் எதிர் வெற்றிலையை வைக்க வேண்டிய இடத்துல கால் மடக்கி உட்கார்றா. வலது தோள்பட்டையில கிடந்த ஆடைய மெல்ல விலக்கி சூழிவேலின் கண்களை நேர்கொண்டு பாக்குறா. அவளின் தோல்ல கரும் பச்சை நிற வெற்றிலை மச்சம் இருக்கு. அதுக்குள்ள ஓடுற நரம்புகள் ஒண்ணு போல இல்லாமதான் இருந்துச்சு. வியப்படைஞ்ச கண்கள்ல மகிழ்ச்சி பூக்க தொடங்குது. ஊருக்கு பின்னங்கால் நரம்புல அடி விழுந்து சரிஞ்சது போல இருந்தது. எல்லாருக்கும் செய்தி புரியுது. திரையர்களுக்கு இணையான வீரன் அப்படின்றத சூழிவேல் காட்டிட்டான். இனி மறுத்து சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. கொண்டாட்டம் தொடங்குது. காட்டெருமையோட கரிய சோற்றுல பெசைறாங்க திரையர்கள். அந்த பெருங்கிழவன் மட்டும் கிழவிய முறைச்சி பார்த்துக்கிட்டே போறான். காட்டெருமையோ வெற்றி இலையோ பின்னால இருக்கிற நரம்பில் தான் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்தவ அவளாதான் இருக்கும் அப்படின்றது அவனுக்கு புரிஞ்சது. கரிசோறு பரிமாறப்படுது. பச்சை கொடி பற்றி எறிய, பறக்கும் பறவைகள் மயங்கி சரிய, அந்த இரவு முழுவதும் பெண் வெற்றி இலையை விரும்பி சாப்பிட்றான் சூழிவேல். ஆண் வெற்றி இலையின் காரம் தூதுவைக்கு மிகவும் பிடிச்சிருந்தது. நாக்குக்குள் சுழலும் வெற்றி இலை நாக்குகளை சுழற்றுது. சிவப்பெரிய இதழ்களோட பல இரவுகளை கடந்து ஒரு நற்பகல்ல
எவ்வியூர் வந்தடைறாங்க. பாரி கதைய சொல்லி முடிச்சப்போ இருள் சூழ தொடங்கி இருந்தது. அவங்க எவ்வியூருக்குள்ள நுழையிறாங்க. திரையர்களின் கதை தான் இவ்வளவு வேகமா இழுத்து வந்துருச்சு, இல்லைன்னா நாம ஊர் அடைய நள்ளிரவாகி இருக்கோம் அப்படின்றான் பாரி. கதையின் மயக்கத்திலிருந்து மீளாதவரா கபிலர் இருக்கிறாரு. பாரி சொல்றான், இது எத்தனையோ தலைமுறைகளுக்கு முன்னால நடந்த கதை. அதுக்கு பின்னால திரையர்களுக்கும் வேலிற்குமான திருமண உறவுகள் பெரிசா நடக்கல. காரணம், அவர்களின் நாடு இந்த மலைத்தொடரின் ஏதோ ஒரு எல்லையில இருக்கு. எப்போவாவது ஒரு முறை ஊர் வழிபாட்டுக்கு வந்து அழைச்சிட்டு போவாங்க அப்படின்னு என் தந்தை சொல்வாரு. அதுவும் அவரோட தந்தையார் காலத்துக்கு பின்னால வரவே இல்லையா அப்படின்னு சொன்னாரு. நிலப்பரப்பால ஏற்பட்ட இடைவெளி அல்லவா? ஆமா ஆமா, ஆனால் உயிருக்குள் கலந்துட்டா நிலவியல் இடைவெளியால் என்ன செய்ய முடியும் அப்படின்றாரு பாரி. அவன் சொல்ல வருவது கபிலருக்கு புரியல. இளையவளை நல்லா கவனிச்சு பாத்தீங்களா அப்படின்னு கேட்கிறான் பாரி. சங்கவையா? ஆமா. என்ன? சின்ன புன்னகையுடன் பாரி சொல்றான். அவளோட வலது தோள்பட்டையில முன்புறம் கரும் பச்சை மச்சம் ஒண்ணு இருக்கு. அவ வளர்ந்து பெரியவளானா அது வெற்றிலையின் வடிவம் கொள்ளும். கபிலர் திகச்சு போறாரு. என்ன சொல்றதுன்னே தெரியல. வாய் மட்டும் முணுமுணுக்குது. கதைகள் ஒருபோதும் முடிவதில்லை. வெற்றிலைய கண்டுபிடிச்சது திரையர்கள் தான். அது கல்யாணத்துக்கு எவ்வளவு முக்கியம் அப்படின்னும் இந்த எபிசோட்ல தெரிஞ்சுக்கிட்டோம். காடும் காதலுமா விறுவிறுப்பா போயிட்டு இருக்குது கதை. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். அதுவரை உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது வீடியல். நன்றி, வணக்கம்.